அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஹிந்தி பிரவேஷிகா எக்ஸாம் பேப்பர் 2ல ரிவிஷன் பார்க்கலாம். இதுல நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசன் மா பாப்பா ஒரு ஜென்மல டிப்பனி பார்த்தோம். இப்போ सारांश பார்க்கலாம். सारांश लिखिए. समरी. गांधी जी गुजरात के पोरबंदर में 2/10/1869 को पैदा किए. गांधी जी गुजरातல இருக்கிற போர்பந்தர்ல 2 अक्टूबर 1869 பிறந்தாரு. उनके पिताजी करमचंद गांधी थे. அவருடைய அப்பா करमचंद गांधी. वे उदार सत्य के प्रेमी और देशभक्त थे. वे அவர் அதாவது காந்திஜியுடைய அப்பா உதார் நல்ல தாராள குணமுள்ள உதவி செய்யக்கூடிய மனமுடைய அதோட சத்தியக்கே பிரேமி சத்தியத்தை ஃபாலோ பண்றவரா சத்தியத்தை நேசிக்கிறவரா மேலும் தேசபக்தராகவும் இருந்தார். பிதாஜி கம் சிக்ஷித். காந்திஜி குறைவாக படிப்பவராக அதாவது பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தார். பர் அனுபவ் ஏவும் விவகார் பர் பிரகர்த்தே பர் ஆனால் அதே சமயம் அனுபவ் ஏவும் விவகார் மே பிரகர்த்தே அவர் தன்னுடைய அனுபவம் மற்றும் நடவடிக்கையின் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக அவைகளில் அதாவது தன்னுடைய அனுபவத்திலும் தன்னுடைய செயல்களிலும் நல்ல கூர்மையானவராக இருந்தார். வே பிரஷ்டாச்சார் கே விருத்தத்தை பிரஷ்டாச்சார் அதாவது தீய செயல்கள் விருத்த அப்படின்னாக்கா ஆப்போசிட்டா இருக்கிறது எதிரா இருக்கிறது அதாவது உண்மையை நேசிப்பவரா இருந்தார். அவர் தீய செயல்களை விரும்பல அதுக்கு விரோதமாக இருந்தார். தே நியாயி தே அவர் நியாயமானவராக இருந்தார். தே அப்பனே ஆதர்ஷ குணம் சே நானி தே அவர் தன்னுடைய உண்மையான மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய தன்னுடைய குணங்களினால் நல்ல பெயர் பெற்றிருந்தார். அவருக்கு அதுல விஷயத்துல அவரை யாருமே எதுவும் சொல்லாத அளவுக்கு அவருக்கு நல்ல பேர் இருந்துச்சு. கரம்சந்த் காந்தி ராஜ்கோட் கே பிரதான் மந்திரி. கரம்சந்த் காந்தி ராஜ்கோட்ல முக்கிய மந்திரியாக அதாவது தலைமை மந்திரியாக இருந்தார். एक बार वहां के ठाकुर की शान के विपरीत कुछ चर्चा की. एक बार ஒரு தடவை वहां के அங்கே உள்ள ठाकुर की शान के विपरीत कुछ चर्चा की. அங்க உள்ள ஒரு டாக்கூர் அதாவது ஜமீன்தார் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜமீன்தார் கி ஷான் கே விபரீத் அவருடைய அந்த ஜமீன்தாரினுடைய கௌரவத்திற்கு மாறாக ஷான் கே விபரீத் அவருடைய கௌரவத்திற்கு மாறாக கூச்சு சர்ச்சா हुई. சில சர்ச்சைகள் ஏற்பட்டது. தப் வே विपक्ष में रहे तो माफी मांगने की स्थिति में लाए गए. தப் அப்பொழுது வே அவர் அதாவது காந்திஜியினுடைய அப்பா இல்லையா வே இங்கே அப்படின்னு குறிப்பிடுறது காந்திஜியினுடைய அப்பாவை குறிப்பிடுறாங்க. காந்திஜியினுடைய அப்பா அவர்கள் இந்த சர்ச்சை நடக்கும்போது அந்த டாக்கூருக்கு எதிர் திசையில் இருந்ததுனால அதாவது எதிராளி எதிர்கட்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த விபட்சி அப்படிங்கிறத எதிராளியாக இருந்ததுனால மாஃபி மாங்னேக்கி ஸ்திதிமே மன்னிப்பு கேட்கிற நிலைமையில லாயகியை கொண்டு வரப்பட்டார். மாஃபி ந மாங்னேக்கி வஜல்சி ஜெயில்கே மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னதுனால ஏன்னா அவர் சத்தியத்தை ஃபாலோ பண்றார். தன்னுடைய நிலைமை உண்மையானது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறார். அதனால என்ன பண்றாங்க மாஃபின்னா மாங்கனைக்கு வஜல்சே ஜெயில்கி மன்னிப்பு கேட்காதனால ஜெயிலுக்கு போயிடுறார். அந்தமே டாக்கூர்னே உன்னைய ரிஹாயி அந்தமே கடைசியில டாக்கூர் அதாவது இந்த ஜமீன்தார் உன்னைய ரிஹாயி தி அவருக்கு விடுதலை அளித்தார். அடுத்தது காந்திஜிக்கு மா गांधीजी माँ पुतलीबाई थी. गांधीजी अम्मा पुतलीबाई वे धार्मिक भावना वाली थी. அவங்க எப்பவுமே எப்படின்னாக்கா அந்த பூனை பூஜை புனஸ்காரம் அதுலயே மூழ்கி இருக்கிறவங்க.
தன்னுடைய மதம் சார்ந்த எண்ணங்களே வந்து அவருடைய மனதுல வந்து அதிகமா இருக்கும். பின் பூஜா பாட்கே ந காத்தி அது எந்த அளவுக்கு அப்படின்னா, பின் பூஜா பாட்கே பூஜை செய்யாம, அந்த ஸ்லோகங்கள் வந்து சொல்லாம, வே காத்தித்தி வே ந காத்தித்தி அவங்க வந்து சாப்பிடுறதே இல்ல. அந்த அளவுக்கு வந்து அதுல ஈடுபாடா இருந்தாங்க. தன்னுடைய வந்து பக்தி, மதம் அப்படிங்கிற விஷயங்கள். வே வைஷ்ணவ் மந்திர் ஜாயா கர்த்தி थी. அம்மா வந்து வைஷ்ணவ கோயில்களுக்கு சென்று வந்து கொண்டிருந்தார்கள். வே புத்திமதி தி और व्यवहार कुशल थी. அவங்க நல்ல திறமைசாலியான, நல்ல அறிவுள்ள, புத்திசாலியாக இருந்தாங்க. அதோட வியவஹார் குஷல் தி. நல்ல திறமையான நடவடிக்கை, நல்ல செயல்பாடுகளை கொண்டிருந்தார்கள். அந்த டிப்பணிக்கு அடுத்து இதுதான் வந்து சாராம்ஷ். ரொம்ப சின்னதா தான் இருக்குது. மனசுல ஈஸியா நிக்கிறமான மாதிரியான வார்த்தைகளால உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இத நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த லெசன்ல அடுத்த வீடியோ கிளிப்ல பார்க்கலாம். தன்யவாத்.